அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமாக நாளை இடம்பெற இருக்கின்ற இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தை தமிழ் மக்கள் சார்பாக நாங்கள் ஒரு கரிநாளாக அனுஷ்டிப்பதற்காக வலிந்து காணாமலாக்கப்பட்ட அமைப்பினூடாகவும் பல்கலைக்கழக மாணவரினூடாகவும் கூவல் விடுக்கப்பட்ட இந்த விடயத்திலே முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி மக்களை அந்த விடயத்துக்கு அணிதிரட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. மிக முக்கியமாக என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது போன்று 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்த பின்பு ஏன் தமிழ் மக்கள் இவ்வாறான மனநிலைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள்? அவர்களாக சென்றார்களா அல்லது தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் அவ்வாறான சூழ்நிலைக்கு இந்த இலங்கை தீவில் இருக்கின்ற சிறுபான்மையின மக்களை தள்ளிவிட்டார்களா என்று நாம் உற்று நோக்க வேண்டும். ஆரம்ப காலங்களிலே ஒன்று சேர்ந்து பயணிக்கத்தான் தமிழ் மக்களும் தயாராக இருந்தார்கள். ஒன்று சேர்ந்து பயணித்தார்கள். இந்த நாட்டை ஒரு சுபிட்சமான நாடாக கொண்டு செல்வதற்கான அவர்களுடைய முழுமையான ஒத்துழைப்பையும் வலிமையும் வழங்கினார்கள். காலப்போக்கிலே தென்னிலங்கை அரசுகள், இனவாத அரசுகள், பௌத்த இனவாத அரசுகள் வந்து தமிழ் மக்களை இந்த நாட்டிலே ஒரு ஒன்றிணைந்த வடகிழக்கு தமிழ் பிரதேசத்திலே அவர்களுடைய இருப்பை கேள்விக்குறியாக்கின்ற விதமாக பல மாவட்டங்களிலே அல்லது பல வடகிழக்கு பிரதேசங்களிலே இன வீதாசாரத்தை மாற்றியமைக்கும் முகமாக சிங்கள குடியேற்றங்களை ஏற்றி தமிழ் மக்களின் இன வீதாசாரத்தை சிதைத்து அவர்களை ஒரு திராணியற்றவர்களாக எதிர்காலமற்றவர்களாக மாற்றுவதற்கான மேற்கொண்ட செயல்கள்தான் தமிழ் மக்களை தென்னிலங்கை அரசுகளிலே நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. அந்த விடயமாக கடந்த காலத்திலே சாத்வீக போராட்டம், ஆயுத போராட்டம் நடந்திருந்தது. அவற்றினூடாக தமிழ் மக்களுக்கான உரிமைகள், அவர்களுக்கான ஆணைகள் கிடைக்கப்பெறவில்லை. அவை தோல்வியில் முடிவிருந்தன. ஆனால் அதற்கு பின்பு யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பும் 16 ஆண்டு காலமாக தமிழ் மக்கள் சொல்லொன்னா துயரங்களை எதிர்கொண்டார்கள். புதிதாக ஏற்பட்டிருக்கும் ஆட்சி கூட நம்பிக்கை தரும் என்ற அடிப்படையிலே வடகிழக்கிலே தமிழ் மக்கள் வாக்களித்தும் தென்னிலங்கை தேசிய சக்திகள் எவ்வாறு கடந்த காலங்களிலே நடந்து கொண்டனவோ அதே போன்ற செயற்திட்டங்களை அல்லது தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை தராத விடயங்களை அவர்கள் முன்னெடுப்பதாக இருக்கின்றது. மிக முக்கியமாக தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமையை தருவதற்கான எந்த முயற்சியும் இதுவரை எடுக்கப்படவில்லை. அதற்கான ஆயத்தங்கள் கூட செய்யப்படவில்லை. ஆக குறைந்த அதிகாரமுள்ள இந்த வடக்கு கிழக்கு பகுதியிலே மாகாண சபை தேர்தல் கூட நடத்துவதற்கு ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை. உள்ளூராட்சி தேர்தல்களை மிக விரைவாக நடத்தியவர்கள் ஏன் மாகாண சபை தேர்தல்களை நடத்தி தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய வகையில் நடந்து கொள்ளவில்லை? அதற்கு அப்பால் பல விடயங்களில் பல திணைக்களங்களின் ஊடாக நிலத்தை அபகரிப்பதற்காக தொல்லியல் திணைக்களத்தின் ஊடாக அல்லது வன விலாகா, வனஜீவிகள் மற்றும் பல விடயங்களிலே உள்ளூராட்சி கடலோர திணைக்களங்கள் ஊடாக பல விடயங்களை அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். ஒரு சட்டம் கூட இயற்றி தமிழ் மக்களின் பாரம்பரிய நிலங்களை பறிப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த அடிப்படையிலே மிக அண்மையிலே மகாபலி அபிவிருத்தியின் ஊடாக கிவிலோயா திட்டத்தின் ஊடாக குடியேற்றுவதற்கான ஒரு உள்ளார்ந்த திட்டம் இருப்பதாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறான சூழ்நிலையிலே இலங்கையிலே தமிழ் மக்கள் எந்த நம்பிக்கையிலே 48ஆம் ஆண்டு கிடைத்த சுதந்திரத்தை தங்களுக்கு கிடைத்த சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ள முடியும்? தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையிலே கடத்தி காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நம்பிக்கை, நீதி பொறிமுறை, நிலங்களை விடுவிப்பதற்கான பொறிமுறைகள் ஆரம்பிக்கப்பட்டால் அவர்கள் ஏதோ நம்பிக்கை துளிர்விடக்கூடிய வகையிலே இந்த நாட்டிலே ஒரு நம்பிக்கையான ஒரு கீற்று தென்படுகின்ற அடிப்படையில் அவர்கள் பயணிக்க முடியும். ஆனால் கடந்த காலங்களில் எவ்வாறு நிகழ்ந்ததோ அதே போன்ற செயற்பாடுகளை சிங்கள தென்னிலங்கை பேரினவாத சமூகம் முன்னெடுக்கின்ற பொழுது 48ஆம் ஆண்டு கிடைத்த இலங்கைக்கு கிடைத்த அந்த சுதந்திரம் தமிழர்களுக்கு கிடைத்த சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாளை நடக்கின்ற இந்த சுதந்திர தின கொண்டாட்டங்கள் தமிழ் மக்களுக்கான நம்பிக்கையை தராத பட்சத்தில், அவர்களுக்கு நீதியை தராத பட்சத்தில், அவர்களுக்கான நில உரிமை, மொழி உரிமை கிடைக்காத பட்சத்தில் அதை நாம் எவ்வாறு ஏற்று தமிழ் மக்களின் ஆணையாக கொண்டு செல்வது? ஆகவே தமிழரசு கட்சியின் சார்பாக, தமிழ் மக்களின் சார்பாக, தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றவர்கள் அடிப்படையிலே நாம் தமிழ் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு எமக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பிரதேசத்திலே இந்த வடகிழக்கிலே இருக்கின்ற காணாமல் ஆக்கப்பட்ட அந்த அமைப்பினூடாகவும்
பல்கலைக்கழக மாணவர்கள் ஊடாகவும் அறைகூவல் விடுக்கப்பட்ட இந்த விடயத்திலே தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கரிநாள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். எமது முழுமையான ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் நாம் வழங்குவோம். ஆகவே உணர்வுள்ள தமிழர்களாக நாம் ஒன்று திரண்டு எமது உரிமைகளுக்காக, எமது மொழிக்காக, எமது நிலத்துக்காக இந்த நாளை கரிநாளாக கொண்டாடுவதுடன் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளும் ஒன்று திரண்டு நாளை எம்முடன் பயணிக்க வேண்டும் என்று அன்பான ஒரு வேண்டுகோளை உங்கள் முன் வைக்கின்றேன். நன்றி. ஒரு கட்சி சார்பான கேள்வி 2 ஆண்டுகளுக்கு முன் நடத்தப்பட்ட இந்த மாநாட்டிலே எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நீதிமன்றத்தின் போடப்பட்ட வழக்குகள் காரணமாக செயல்பாட்டுக்கு தடையாக உள்ள நிலையிலே நீதிமன்றத்தின் தீர்ப்பு வராத சூழ்நிலையிலே அவற்றின் நிர்வாக கட்டமைப்புகளை புதிதாக கொண்டு செல்வதற்கு உரிய சாதகமான சூழ்நிலை இல்லாத காரணத்தினால் இவ்வாறான ஒரு தொடர்நிலை காணப்படுகின்றது. இதுவரைக்கும் அவ்வாறான நிகழ்ச்சி திட்டங்கள் எமக்கு கிடைக்கவில்லை. கிடைத்தாலும் எமது மக்களின் சார்பான குரலாக எமது போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பும் பாரிய கடமையும் இருக்கின்றது. அந்த விடயத்திலே நாங்கள் உறுதியான எங்களுடைய போராட்டத்தை கொண்டு செல்ல இருக்கின்றோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.